எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். இன்னைக்கு காலையில் நீங்கள் வேலையை தொடங்கும் போது சந்தோஷத்தோடு போய் தொடங்குங்க. எந்த நெகட்டிவிட்டியாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு பாசிட்டிவ் வைபோடு நீங்கள் டேவை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதை பொறுமையாக கண்டுபிடிச்சி என்னன்னு பார்த்துட்டு உங்கள் டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, நம்ம எவ்வளோ லைஃப்பில் ட்ரை பண்ணிகிட்டே இருப்போம். இதில் யார் நம்ம குறை சொல்கிறதும் தெரியாது. நம்மளை எல்லோரும் காயப்படுத்திட்டு ஒரு மாதிரி கேவலமாக பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? யாரும் பார்க்காத நம்முடைய முயற்சி ரொம்ப ஒரு மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்களே. இந்த வீடியோ அச்சீவர்ஸ்க்கு கிடையாது, ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கும் கிடையாது. யாரும் எதிர்பார்க்காத இடத்துல இருக்கிற அமைதியாக சாதிச்சும் வெளியில் தெரியாமல் அமைதியாக இருக்கீங்களா, உங்களுக்காக தான். காலையில் எழுந்ததும் ஃபோனை பார்க்குற என்னன்னு யோசிக்கிறோம். பார்க்கும் பொழுதில் இந்த ஒரு நாள் எப்படி இந்த நாள் அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளே ஒரு சோகம் வருதில்ல. யாருக்கும் சொல்ல முடியாத ஒரு பயம் இருக்கு இல்லையா? இப்படி நம்ம இந்த வாழ்க்கை அப்படி தான் இருக்குமோ, இதில் இப்படி ஒரு கேள்விகள்லாம் நமக்குள்ளே இருக்குல்ல. இந்த கேள்வியெல்லாம் தினமும் நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளே உடைச்சிட்டே இருக்குது. உண்மை தானே? எத்தனை பேர் இந்த ஸ்டேஜை தாண்டி வந்துட்டுருப்பீங்க? ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணணும்னு யாராவது சொன்னால் உடனே உங்களுக்கு கோபம் வருதுல்ல, கண்ணீர் வருது. இல்லைன்னா நான் செஞ்ச முயற்சி வெளியில் தெரியலையா, இவங்களுக்கு எப்படி புரிய வைப்போன்னு உங்கள் மனசு ஒரு மாதிரி பதட்டம் ஆகுது இல்லையா? ஏன்னா எவ்வளவு முயற்சி பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எங்கேயாவது வாழ்க்கையில் ஒரு வாய்ப்பு கிடைக்குமா, இல்லை ஏதாவது என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குமான்னு நீங்கள் அது ஒவ்வொரு நாளும் ஓடுறீங்க. போராடுறதும் மன உளைச்சல் ஆகுறதும் உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். லேட் மினிட்ஸு, சைலண்டான சாக்ரிஃபைஸு, யாரும் பாராட்டாத சின்ன சின்ன சக்ஸஸ், இதெல்லாம் தான் நம்ம மனசுக்குள்ளே மட்டும் இருக்குல்ல. இது எப்படிங்க மற்றவங்களுக்கு தெரியும்? அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிற ஒரு சில விஷயங்களெல்லாம் ஜஸ்ட்டு ஸ்டேட்டஸும் ஸ்டோரிஸில் மட்டும்தாங்க. நிஜத்தில் அதெல்லாம் இருக்காது. நம்ம போய் இன்டெப்த்தாக தான் போய் பார்க்கணும். உங்களுடைய வாழ்க்கை ஸ்டோரிக்கான விஷயங்கள் கிடையாது. உங்கள் வாழ்க்கை ஒரு சர்வைவல்கானது. கம்பேர் பண்ணுற ஒவ்வொரு வரையும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம குறைச்சிக்கிறோம். யாரு கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. எப்போவும் நீங்கள் மனசில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நான் ரொம்ப யூனிக்கானவன். நான் யூனிக்கானவன். என்ன ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பொருள். என்ன எல்லாராலையும் ஈஸியாக வாங்க முடியாது. நான் ரொம்ப விலை மதிப்பில்லாத ஒரு பொருள்னு அப்படின்ற ஒரு எண்ணத்தை நீங்கள் உண்டாக்கிக்கணும். அது அது உருவாகும் போது தான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் மனசில் உள்ள கம்பேரிசனை ஆட்டோமேட்டிக்காக போகும். சில நேரம் நீங்கள் தனியாக இருக்கும்பொழுது ஏதாவது ஒரு தாட் வருது இல்லையா? என்னால் எதுவும் முடியாதோ, அந்த ஒரு தாட்டு தான் நம்ம முயற்சியெல்லாம் என்ன பண்ணுது, ஒரே நிமிஷத்தில் டவுன் ஆக்கி எல்லாத்தையும் மறந்து போக வைக்குது. அந்த மூமெண்ட்டில் யாராவது நம்மளை போதும்னு சொன்னால் போதும், உடனே இல்லை அப்படியே உடஞ்சி போயிட்டு ஓகேன்னு சொல்லி நம்ம அந்த முயற்சியை கைவிட்டுரும். ஆனால் அந்த யாராவது சொன்னால் இல்லைன்னு சொல்லுங்கள். ஏன்னா என்னால் முடியும், நீ போ, என்னால் என் வாழ்க்கையை நான் நினைக்கிற இடத்துக்கு கொண்டு போக முடியும்னு சொல்லுங்கள். அதனால தான் சொல்கிறேன், இன்னைக்கு நீங்கள் உங்ககிட்ட சொல்லிக்கோங்க, நான் போதுமானவன், எனாஃப், ஐ மோர் தென் எனாஃப் அப்படின்னு சொல்லுங்கள். அதாவது என்ன சொல்லலாம், எனக்கு என்னை பற்றி நல்லா தெரியும். என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய முயற்சி யாரும் பார்க்கலனாலும் ஒரு நாள் வீணாக போகாது சொல்ல கற்றுக்கோங்கண்ணே. யாரும் பார்க்கலன்னா அதுக்காக நம்ம செஞ்ச முயற்சிகள் இல்லைன்னு ஆகிடுமா? உங்கள் முயற்சிகள் உங்களுக்குள்ளே இருக்கும் தானே. நம்ம விதைகளை நிலத்தில் விதைக்கிறோம், எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் விதைக்கிறோம். பட் அந்த விதைகள் எங்கே போகுதுன்னு உங்கள் யாருக்காவது தெரியுமா? ஆனால் அது மண்ணுக்குள்ளே போய் அமைதியாக தானே இருக்குது. அழகாக வளர்ந்து நமக்கு வேண்டிய அதாவது நெல் வருது, இல்லை ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் எதுவும் நமக்கு கொடுக்குது இல்லையா? மற்ற எல்லாருக்கும் தெரியாமல் தானே. அதே மாதிரி தான் ஒரு நாள் இவ்வளவு வழியோடு உங்களுடைய நாட்கள் கடந்துட்டு இருக்கும்பொழுது நீங்கள் உங்களை பெருமையாக பார்ப்பீங்க. அந்த நாள் ஒரு வேளை யாரும் கைத்தட்டாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் மனசு கண்டிப்பாக கைத்தட்டும். அது போதும் இல்லை. எதுக்காக மற்றவங்களுடைய பாராட்டு, இல்லை அவங்க நம்மளை உயர்த்தி சொல்லணும்னு ஏன் எதிர்பார்க்குறீங்க? தேவையே கிடையாது. புரியுதா? ஒன்றே ஒரு உண்மை மட்டும் சொல்லவா? நீங்கள் இவ்வளவு நாளாக போராடினது யாரும் பார்க்கல. உங்கள் கஷ்டம்லாம் முழுசாகிடுது. அது ஸ்டோரியும் ஆகலை, ஸ்டேட்டஸும் ஆகலை. ஆனால் அதோட மதிப்பு உங்ககிட்ட குறைஞ்சதா? இல்லை தானே. இன்னும் சொல்லட்டுமா, சில நேரங்களில் நம்ம தனியாக கண்ணீரை துடைக்கும் பொழுது இந்த உலகம் அமைதியாக தூங்கிட்டு இருக்கும்.
ரொம்ப சைலண்டான நைட். எத்தனை ஏக்கங்கள்லாம் மனசில் சொல்ல முடியாத என்ன சொல்ல அந்த வலிகள் வேதனைகள்லாம் கதர்ன நாளெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நேரம் நீங்கள் நினச்சிருப்பீங்களா, எனக்காக யாருமே இல்லையே அப்படின்னு தனிமையில் நின்று என்னுடைய வேதனையை யாருமே இல்லையா, நான் யாருக்கிட்ட இதை ஷேர் பண்ணுறது, என்னுடைய டியர்ஸை யார் பாப்பா அப்படின்னு நீங்கள் வேதனைப்பட்டிருக்கீங்கன்னா இனிமே சொல்லாதீங்க. அப்படி சொன்னால் இனிமே போய் உங்களுக்காக தான் நீங்கள் இருக்கீங்களே, அதையே நீங்கள் மறந்துட்டீங்க. நீங்கள் உங்களை கைவிடாத வரைக்கும் உங்களுக்கு யாருமே தேவை கிடையாது, யாருடைய உதவியும் தேவை கிடையாது. உங்கள் கூட நீங்கள் இருக்கீங்க. ஒரு நாள் இந்த எல்லா வழியும் ஒரே ஒரு வார்த்தையாக ஒரே ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக மாறும். நான் மனம் தளரலை, நான் ஓஞ்சு போக மாட்டேன், என் எல்லையை தொடுற வரைக்கும். அந்த நாள் நீங்கள் யாரும் பார்த்து அழணும், இல்லை யாரும் நம்மளை ப்ரைஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் உங்களை பார்த்து சொல்லுங்கள், நான் இனி அழ மாட்டேன், இவ்வளவு நாள் நான் என்னை காப்பாற்றிக்கிட்டேன், எனக்கு அது போதும். இது மட்டும் சொல்ல கற்றுக்கோங்க. பயப்படாதீங்க. போராட்டங்கள் இருந்தால் தாங்க வாழ்க்கை சுவாரஸ்யமாக ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கும் இல்லையா. அதனால் எதையும் பற்றி கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்க. உங்களை புரிஞ்சிக்காத உலகம் இந்த உலகத்தில் கண்டிப்பாக உங்களுடைய மதிப்பை நிர்ணயிக்க முடியாது. இவ்வளோ நாள் நீங்கள் போராடினது யூஆர் ஆல்ரெடி வின்னர் தான். யாருடைய என்ன சொல்ல அக்செப்டன்ஸ்க்காகவும் நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு தேவை கிடையாது. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. யாரும் உங்களை பார்க்கல, நமக்காக யாரும் வேதனைப்படலை அப்படி நீங்கள் நினைக்கும் போதெல்லாம் இந்த வீடியோ பாருங்கள். யாரும் பார்க்காத முயற்சிகள் ஒரு நாள் தவறாமல் ஒரு நல்ல வெளிச்சமாக மாறும். நான் திரும்பவும் சொல்கிறேன், யாரும் பார்க்காத உங்கள் முயற்சி ஒரு நாள் 4 பேர் பார்க்குற அளவுக்கு பிரம்மாண்டமாக வரும். நம்பிக்கை மட்டும் தாங்க வாழ்க்கை. அந்த நம்பிக்கையை ஒரு நாளையும் விட்டுறாதீங்க. தைரியமாக இருங்க. இது உங்களுக்கான நாள். இந்த நாள் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் ஆன நாள் இருக்கும். நீங்கள் மறந்துடாதீங்க. சந்தோஷமாக நாள் ஆரம்பிங்க. யார் என்ன சொல்லட்டும், எதை பற்றியும் பயப்படாதீங்க. மனம் தளராமல் இருங்க. உங்களுடைய போராட்டங்கள், உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்குது. நம்ம கடவுளை வேண்டிக்கிறேன். எப்பவும் சந்தோஷமாக இருங்க. நெகட்டிவான விஷயங்களை தூக்கி தூர போடுங்க. யாராவது தேவையில்லாமல் உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்குற ஈவன் வீடியோஸாக கூட இருக்கட்டுமே, எந்த கான்டென்ட்டாக இருக்கட்டும், நமக்கு நிம்மதி இல்லையா, நமக்கு கஷ்டம் வருதா, நமக்கு கண்ணீர் வருதா, அந்த மாதிரி உள்ள விஷயங்களை தூக்கி தூர போடுங்க. சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை வாழ்கிறதுக்குங்க. எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கை இல்லைன்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கடவுள் உங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காருல, அந்த வாழ்க்கையை ரசித்து வாழுங்க. இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்காதீங்க. இருக்கிறத வச்சு இல்லை, சந்தோஷமாக வாழுங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுது தானே? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறுபடியும் இந்த வீடியோவை ஒரு தடவை பாருங்கள். உங்களை மாறி நான் எவ்வளவு முயற்சி எடுத்தும் வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலை, யாரும் எனக்கு ஒரு நல்லதாக என்னை பாராட்ட மாட்டேன்றாங்க, என்னுடைய வாழ்க்கையில் நான் நினச்ச இடத்துக்கு போக முடியல, தோல்வியில் தான் இருக்கேன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை என்கரேஜ் பண்ணுங்கள். அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புரியுதுங்களா? அன்வான்டான விஷயங்களுக்கு முன்னாடி போய் நிற்காதீங்க. ஒரு பிரயோஜனமும் இல்லை. உங்களுக்கு தான் மன உளைச்சல். எத்தனை பேர் இப்போ ஒரு சில விஷயங்களால் மன உளைச்சல் ஆகிருப்பீங்கள்ல, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சந்தோஷமாக இருங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்லா இருக்குன்னு கடவுளை வேண்டிக்கிறேன். நோ நெகட்டிவிட்டி, ஒன்லி பாசிட்டிவ். டேக் கேர். பை பாய். லவ் யூ ஆல்.